அக்கா ஒன்று சூப்பராக ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்போமா? மாமா நான் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். என்ன புதுசா டிஷர்ட் ஹெல்மெட்லாம் போட்டிருக்க? நான் தான் ரேபிடோ பிங்க் ஓட்டிட்டு இருக்கேன். இன்னுமா ரேபிட் ஓட்டிட்டு இருக்க? இன்னுமா ரேப்பிட்டோ ஓட்டின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. இவங்க வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அடுத்து. ஆமா மாமா, இது ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நல்ல பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பேமெண்ட் வச்சு தான் வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்ன பெருசா சம்பாரிச்சிருவே நீ? அதில் பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. உருட்டு வீடியோவில் இது ஒரு உருட்டு, ஓகேங்களா? இப்போது அவங்க சொல்கிற பேமெண்ட்டுக்கும் இவங்க சொல்கிற பேமெண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போமா? இப்போ இவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம். ரேபிடோ ஓட்டி நீங்க 40,000 வரை சம்பாதிக்கலாம். எப்படி தானே கேக்குறீங்க? நீங்க 2 மணி நேரம் ஓட்டினா 400 ரூபாய் வரைக்கும், இதுவே 4 மணி நேரம் ஓட்டினா 800 ரூபாய் வரைக்கும், ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டினா 1200 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 40,000 சம்பாதிக்கலான்றாங்க. அதுக்கப்புறமேட்டு 1200 சொல்கிறாங்க. அப்போ பெட்ரோல் காஸ்ட் எவ்வளோ வரும்? வண்டி தேய்மானம் இருக்குது, அது எவ்வளோ? அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிற லொக்கேஷனுக்கு போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எம்டியாக போகணும். அந்த கணக்கெல்லாம் எங்கே போச்சு? அதாவது உருட்டுலேயே பயங்கரமான உருட்டே இது தான். 1200 சம்பாதிக்க முடியாது, 500 சம்பாதிக்கலாம் ஒன் டே ஃபுல்லாக சுற்றினா. அதுக்கப்புறமேட்டு பெட்ரோல் யார் ரேபிட் அப்பனா வந்து போடுவான்? இப்படி எல்லாமா உருட்டுவீங்க? ரேபிடோ கேப்டன் அப்படின்ற ஆப்ல உமன்ஸுக்குன்னு ரேபிடோ பிங்க் பைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல உமன் ரைடர்ஸ்க்கு உமன் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. ரைடு புக் ஆன உடனே நீங்க அவங்கள சேஃபா பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணா மட்டுமே போதும். இதுல அவங்க ஃப்ரீ டைம்ஸ்ல பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். சோ உடனே ரேபிடோ கேப்டன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லனா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உமன்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில சாதிக்கலாம், அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ரேபிடோ கிடையாது சாதிக்கிறதுக்கு, புரிஞ்சுதுங்களா? அவனே ஒரு 420 யாரு ரேபிடோ ஓட்டினவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் டோட்டலாக கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1200 இல்லை 500 ரூபாய் வரும் வண்டி தேய்மானம். உங்களுக்கு சாப்பாடு யாருக்கு கொடுப்பா? சாப்பாட்டுக்கு சரி, நீங்கள் நாள் ஃபுல்லாக சுற்றுறீங்க, பசி எடுக்காது, தண்ணி கூட தீக்கல குடிச்சலாம்னு வச்சுக்கலாம். பசின்னு ஒன்று எடுக்கும்ல, காலைல டிஃபனு மதியானம் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கண்டினியூஸாக ஓட்டினோன்னா நம்ம உடம்பு என்ன ஆகுறது? ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணுறானுங்க பாரு அவனுங்களோட இது பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகுது.